என் பேர் ஆனந்தி. நான் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். காலையில் 6 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்தால் பாஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, பேசவே முடியல. நான் ஜெயிலர் அப்படின்னு நான் செஞ்சு நான் வந்துன்னு இருக்கிறேன். அது பாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 60 கிட்ஸு. நான் 80லேருந்து நான் இவரோட ஃபேனாக இருக்கிறேன். பாஸ் கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தேன். இப்போது இல்லை, அது மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்சம் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பெரிய ஹையர் கிளாஸ் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, லோக்கல் கிளாஸுக்கும் நீங்கள் பண்ணணும். அது கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பார்க்கணும். பெரிய பேனர் இது ப்ரொடியூசரு, சன் பிக்சரு. நான் காலையில் வந்தவன் நான் இங்கே நின்று இருக்கிறேன். எனக்கு முட்டி வலி, அதோடு நிற்கிறேன். நான் பாஸ் கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் 80ஸ்லேருந்து இருக்கிறேன். நான் 60 கிட்ஸ். நான் 80ஸ்லேருந்து நான் இருக்கிறேன். நான் படிப்பை முடித்தவொடனே இவரை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா புக்ஸும் படிப்பேன். நான் பார்த்துருக்கேன். நான் 2 வருஷம் முன்னாடி லால் சலாம் ஷூட்டிங்க்கு பாண்டிச்சேரி வந்திருந்தார். நான் விழுப்புரம்னால பக்கத்தில் இருக்கிறேன். நான் அவர்கிட்ட போய் பார்க்கும்போது கரெக்டாக மணி 12:15, நைட்டு 12:15. அதுக்கு நான் பார்க்கறதுக்கு மத்தியானம் 12 மணிக்கு உட்காந்துருக்கிறேன். நான் அந்த ரோட்டில், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கார் வீட்டில் நடந்தது ஷூட்டிங். அந்த ரோட்டில் உட்காந்து இருந்தேன். சார் வந்தார். எந்த வழியாக வராது தெரியாது. வந்ததுன்னு ஓடுறேன். நான் சாருன்னு கூப்பிட்டு அவர் கவனிக்கலை. அவர் மேல் தப்பு இல்லை, அவர் கவனிக்கல. தலைவான்னு சொன்னேன் பாருங்க, டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. எங்கிட்ட 2 அடி தான் அதிகமாக இருக்கும் டிஸ்டன்ஸு. நல்லா அவர் கண்ணை பார்த்ததுமே அப்படியே ஒரு வைப்ரேஷன். அது நான் பார்த்து 2 வருஷம் ஆகுது. ஜூன் 15 நைட்டு விவேகாவில் 12:30 மணிக்கு நான் அவரை பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறமும் ஒரு 6 தடவை பார்த்துட்டேன். நான் ஜெயிலில் ஆடியோ லான்ச்சு, லால் சலாமு, வேட்டையன்னு 3 நான் பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு பாஸ் கிடச்சிது. ஜெயிலுக்கு மட்டும் நான் வந்து பிளாக்கில் வாங்கி தான் போனேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் மற்ற 2மே எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுங்க. இதுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. நானும் காலைல வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே நின்று இருக்கேன். இன்னும் நான் டிஃபனே சாப்பிடல. தலைவரை பார்க்கணும், அவரை பேச கேட்கணும் அப்படின்னு நிற்கிறேன். நான் கிடைக்காதுன்னு ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கு. இல்லை, கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான இது. சரி, எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஆள். நான் 4 மணிக்குன்னு போட்டிருக்கேன். அதில் நான் 4 மணிக்குன்னு போட்டிருக்கு. அதுதான் காலைல கிளம்பி வந்துட்டேன். நான் வந்துட்டு நான் நிற்கிறேன். ஆமாம், அவரை பார்க்கணும், அவரை பேசுறதை கேட்கணும். எனக்கு படம் கூட அப்புறம்தான். இந்த ஆயுளாஞ்சி தான் ஃபர்ஸ்ட். எனக்கு அதை ஜெயிலர் பார்த்துலேருந்து எனக்கு விடாமல் வந்து இருக்கு. நான் விடாமல் அவரை துரத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சாங்ஸில் சார் தலைவர் போட்டிருப்பாரு, இந்த சிக்கிரி சாங் போட்டிருப்பாரு. அந்த மாதிரியே ட்ரெஸ்ஸு வாங்கி நான் போட்டு வந்திருக்கிறேன். அப்போனா பார்த்துக்கோங்க என்ன எந்த அளவுக்கு நான் வெறியோடு இருக்கேன்னு. வணக்கண்ணே. சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கான். தலைவரை தரிசிக்கிறதுக்காண்டி வந்திருக்கான். எங்களுடைய லட்சியம் என்னென்னா, தலைவன் வந்து படம் நடிக்கணும், அந்த விதம்பத்தில் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றதை நாங்கள் நினைக்கிறோம். அரசியலுங்கிறது அவராக கிளப்பி விட்டாங்க, நாங்கள் பின்னாடி போனோம், ரைட்டு. ஆனால் இன்றைக்கி அரசியல் இல்லைன்னாலும் நாங்கள் அவரை ரசிப்போம், அவரை மட்டும்தான் ரசிப்போம். இன்றைக்கி வந்து சில தவறுகள் வந்து நடக்குது. ஆடியோ லான்ச்சு டிக்கெட்டு வந்து பொதுவாகவே நம்ம மன்றத்தை விட்டு வெளியேறி வேறு கட்சிகளுக்கு போனவங்களுக்கு கிடைக்கிது. அது அவங்கள்ட்ட போய் நாங்கள் நிற்க முடியலை. எங்களுக்கு உண்மையான தலைவர் ரசிகர் வந்து யாருமே போய் நாங்கள் டிக்கெட் வாங்க முடியலை. ஏன் வாங்க முடியலைன்னா, அவங்களோட நாங்கள் கட்சிக்கு போகலை, அதனால வாங்க முடியல. எங்கள் சிவகங்கை மாவட்டத்திலேயே வேற கட்சிக்கு போனவங்கள்ட்ட தான் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதை போய் நாங்கள் போய் கேட்க முடியாது. கேட்டோம்னா என்ன வேணா, நீ என் கூட கட்சிக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தவறுகளை வந்து இனி வரும் விழாக்கள்லையோ இனி வரும் மன்ற நிகழ்ச்சிகளையோ தவிர்த்துட்டு தான் தலைவர் கூட இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருப்போம். ஏன்னா வந்து நம்ம மன்றத்தை ஒழுங்குபடுத்துங்க. ஏன்னா உங்கள் திருமணத்தை பார்க்குறக்காண்டியே நாங்கள் ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கே உண்மையான ரசிகனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அவங்களோட கட்சியில் போனவங்களுக்கு, ஒவ்வொரு மாவட்ட செயலாளருடைய கூட இருக்கிற வீட்டு வேலைக்காரங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு தான் போதையோடைய உண்மையான ரசிகன் எவனுக்குமே கிடைக்க மாட்டேது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு முறையாக எடுத்து செய்யுங்க. ஏன்னா அவங்க வாங்குறாங்க, வாங்கிட்டு திரும்ப வரமாட்டாங்க.
வரமாட்டாங்க. நாங்க உண்மையான ரசிகர்கள், எனக்கு டிக்கெட் கிடைக்குதோ கிடைக்கலையோ நாங்க தேடி வர்றோம். ஆனா இது வந்து அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு நடிகனாத்தையும் பார்ப்பாங்க. நாங்க எங்க தலைவரை வந்து ஒரு தெய்வமா பாக்குறோம். இதை மாத்திரம் பரிசீலனை பண்ணுங்க. தலைவர் கவனத்துக்கு இது போகாது. கூட இருக்கிறவங்க இதை வந்து மாற்றி அமைங்க. பணம் இருக்குதுன்றக்காண்டி யார்கிட்டயாவது கொடுத்துறாதீங்க. டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா உண்மையான ரசிகன் வர முடியல. எத்தனையோ பேர் டிக்கெட் இல்லாம நின்றுகிட்டு இருக்காங்க. இதை மாத்திரம் மறுபரிசீலனை செய்யுங்க. என் தலைவன் முகத்தை காமிக்கிறதே பாக்குறதே எங்களுக்கு பெரிய விஷயம். அதுதான் எங்களுக்கு வரோம். நன்றி சார்.